வணக்கம் பவித்ரா. அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வழக்கில் சிக்கிய ஞானசேகரை பள்ளிக்கரணை போலீசார் 3 தினங்களுக்கு முன் வீடுகளை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 3 நாள் போலீஸ் காவல் எடுத்து விசாரித்தனர். போலீஸ் காவல் முடிந்து இன்று ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். 3 நாள் போலீஸ் காவலில் ஞானசேகரன் பள்ளிக்கரணையில் தனி வீடுகள் வில்லாவில் மட்டும் கொள்ளையடித்ததாக ஒப்புக்கொண்டார். கார் ஜீப் மூலம் தனி ஆளாக வந்து கொள்ளையடித்து வீட்டு தப்பி சென்று விடுவதாக வழக்கம். அதுபோல் 2022 முதல் 2024 வரை கொள்ளையடித்த வழக்கில் சிக்காமல் 2019ஆம் ஆண்டு முதல் நல்வர் போல் வேடத்தில் கூட்டுறவுத்தில் வாங்கி வந்துள்ளார். இந்நிலையில் போலீசாருக்கு கொள்ளையை நடந்த போது கிடைத்த சிசிடிவி காட்சிகளில் தெரிந்த உருவமும் ஞானசேகரின் கைது செய்யப்பட்ட போது அவரின் உருவமும் ஒத்துப் போவதாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் அதனை உறுதி செய்ய பள்ளிக்கரணையில் ஞானசேகரனுக்கு ஒரு பொண்ணுடன் தொடர்பு இருப்பதும் அவர் கொடுத்த தகவலின் பேரில் தான் ஞானசேகரன் வீடுகளை திருட்டு வேலையை பார்ப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனை காவல்துறையினர் சொல்லி கேட்டபோது ஞானசேகரன் ஒப்புக்கொண்டார். மேலும் எவ்வித தகவலையும் தராமல் மௌனம் காத்த நிலையில் போலீசாரின் கிடுகிடுப்பில் விசாரணையில் நகைகளை விற்று நபர்களை அடையாளம் காட்டினார். அவர்களிடம் இருந்து 120 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் கொள்ளையடித்த நகைகளை விற்று அதில் வந்த பணத்தில் தான் தார் ஜீப் வாங்கியதும் தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்தனர். இன்று ஞானசேகரனை மீண்டும் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி குமார்.